எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குட் மார்னிங் எவ்ரிவன். டெய்லி டாரோ டிசம்பர் 31st 2023 ஓட லாஸ்ட் டே நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டுவெண்ட்டி ப்ரெடிக்ஷனுக்கு நான் ஒரு டெக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. Okay. What about December 31st? For those who are watching this, please Spirit, thank you. Knight of Pentacles, Six of Cups, Nine of Swords, என்ன எனர்ஜி வருதோ நமக்கு அதை பார்த்துக்கலாம். லவர்ஸ், சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிக்ஸ், எயிட் ஆஃப் கப்ஸ், Page of Wands, Three of Pentacles, Five of Cups, High Priestess, Knight of Wands, Nine of Pentacles, nine, Empress, World, wow, Ten of Cups. ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தான் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒரு செப்பரேஷனோ ஒரு டைரக்ஷன் வேறு டைரக்ஷன் நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்துருக்கலாம், இல்லை உங்களை விட்டுட்டு நீங்கள் விரும்புகிறவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். வாட் எவர் எது நடந்திருந்தாலும் ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வருது. ஓகே, அது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிற ஒரு ஓவரால் எனர்ஜி தான் பார்க்க முடியுது. ஓகே, ஃபேமிலியில் உள்ள சம்வாட் சில விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சில பேருக்கு நியூ ஜாப் ஆஃபர் அண்ட் நியூ பிகினிங்ஸ், வேறு ஒரு கண்டிப்பாக ஒரு மெட்டர்னிட்டி பார்க்க முடியுது. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நியூ பிகினிங்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ நான் எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வேண்டி இருக்குது. ஓகேவா, உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக. அண்ட் மோரோவர் சம்திங் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ வெரி ஸ்லோலி. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஹெல்ப் உங்களுக்கு வரும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஓகே, அண்ட் சில பேர் ட்ராவல் பண்ணலாம், இல்லை சில பேர் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபைன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங் தெரிய வருது, ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கும். சம்வாட் ஒரு உங்கள் பாஸ்ட் பர்சனை மீட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, அண்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படலாம். எஸ்,
கொஞ்சம் இன்னைக்கு நீங்கள் பாஸ்ட் மெமரிஸ்னால கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ப்ளீஸ்? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜாபில் ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு நல்ல பொசிஷன். ஓகே, ஸ்லோவாக வரும். ஓகே, இட் டேக்ஸ் டைம். ஸ்லோலி யூ வில் பி getting promoted. Okay, what is this? 6 of Pentacles. 6 பார்க்கலாம். Okay, fine. 9 ஏதோ ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து உங்களை நோக்கி, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் லைஃப் அதை நோக்கி போயிட்டுருக்கு. வாட் இஸ் திஸ்? 6 of Pentacles. Page of Wands. Page of Wands. ஐ ஃபீல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்யூனிகேஷன் ரிகார்டிங் உங்கள் கரியர் ஆர் பிஸ்னஸ் ஆர் ஜாப் ரிலேட்டடான கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். ரைட், கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எஃபர்ட் போட வேண்டியிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக வந்து எஃபர்ட் போடுவீங்க. ஓகே, 6 of Cups. Page of Cups. ஓகே, சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சன்ட்ட இருந்து அவங்க ரிட்டன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வருவாங்க. பட் தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, ஸோ someone is asking apology. ஒன்று நீங்கள் அப்பாலஜி மன்னிப்பு கேட்கலாம், இல்லை அவங்க கேட்கலாம். பாஸ்ட் பர்சன் சம்வாட் வந்து நீங்கள் மனநிலையில் ஒரு தடுமாற்றம் வந்து இன்னைக்கு காணப்படுது. என்னென்ன அப்படின்னா, விலகி போகிறதா, இதை விட்டு எதையோ விட்டு விலகி போகிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. உங்களுக்கு இருக்கலாம் இது வரைக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் வந்து ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்கை வந்து பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு ஆஃபர் வந்து வரும். ரைட், உங்கள் பர்சன் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அதனாலே மூவ் ஆன் பண்ணுறதும் வந்து நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கிறீங்க, இல்லை வெயிட் பண்ணலாம் அப்படின்றது. பட் வராங்க. ஓகே, ஃபைன். ஸ்லோவாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் லைஃப்பில். ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து ஏற்படும். ஓகே, சில பேருக்கு நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை உங்களுக்கு எதை உருவாக்க போகுது அப்படின்னா ஒரு மன தெளிவை தரப்போகுது. மனக்குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு நல்ல லைஃப்பும் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அதுக்கான பாதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க டிவைன். வாட் இஸ் திஸ்? பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். 9 of Cups. This is what 3 9 நான் பார்த்தாச்சுங்க. இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, இந்த ஒரு 9. வெரி குட். Nine of Swords, 9 of Cups. உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்க. நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை என்னோடய லைஃப்பில், என்னது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். அந்த தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். ஓகே, எது உங்களுக்கு சந்தோஷம், என்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு உங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு நாலேஜ், ஒரு கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். சில பேருக்கு வந்து புது நாலேஜ் கிடைக்கும், புது விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபைன். ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ்? 3 of Pentacles. High Priestess. High Priestess. ஸோ உங்களுடைய ஹாப்பினஸ் பற்றி அதிகமாக யோசிச்சுட்ருக்கலாம். ஏதோ ஒரு
தெளிவு எனக்கு கிடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். எஸ், அந்த அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. நீங்கள் வரணும், ஒரு கம்யூனிகேஷன் இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலி நீங்களே வந்து ஒரு ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சன் தான். அதனால் உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை உங்களுக்கு வந்து சொல்லும், ரைட்? சில பேர் சம்திங் உங்கள் மணி, கரியர் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக புதுசாக ஏதாவது ஆரம்பிப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது மூலமாக உங்களுடைய நிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பொறுமையாக அட் த சேம் டைம் மற்றவங்களையும் ஈக்குவலாக டீல் பண்ணணும். ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக டீம் ஒர்க் அப்படின்னா பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சூழல்லையுமே உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணணும். சம்வாட் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஏற்படும். ஓகே, ரெண்டு பேர் இப்போ இது பார்ட்னர்னு எடுத்துட்டோன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சன், ரைட்? உங்களுக்கும் சில பேருக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். அண்ட் I feel யாரோ ஒருத்தவங்க அட்ராக்டிவ், someone is attractive here, someone has many choices, but one person is waiting for you. Okay, ஸோ உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தால் கூட ஒரு பர்சன் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஒரு நியூ பிகினிங்காக வெயிட் பண்ணுறாங்க, ரைட்? சாய்ஸஸ் இல்லை அப்படின்னா ஐ ஃபீல் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சப்போஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து பொறுமையாக உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு தேவையான விஷயங்கள் வந்து அது ரிலேட்டடாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? ஒரு பொறுமையோடு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. Again 9, 9 பட்டுச்சு, 999, Knight of Pentacles, ரைட்? இன்னைக்கு நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் நடக்கும், பட் ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? ஸோ இமோஷ்னலாக ரொம்ப யோசிக்க வேண்டாம், சரியா? எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம், ரைட்? உங்களுக்கான சந்தோஷம் உங்களை தேடி வரும். அது வரையும் பொறுமையாக இருங்க. அப்புறம் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே அன்பாக இருங்க. ஓகே, வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ? நீ கொஞ்சம் அந்த இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது, அது நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சரியா? இன்ட்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கும். Guidance for you. Hierophant, Tower, Three of Cups,
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் மூலமா உங்களுடைய நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய உள்ளுணர்வே உங்களை வழி நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அது வந்து ஒரு சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்கலாம். ஸோ சம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் இருக்கும். ஓகே, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். ரைட்? ஸோ கைடன்ஸ்னு பார்க்கும்போது இந்த டவர் வருது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். உங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் சரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு கைடன்ஸாக தெரியுது. இது சரி இது தப்புன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது மனம் தளராமல், என்னதான் நமக்கு ஒரு ஆசைன்னு ஒன்று இருந்தாலும் எது சரி எது தப்புன்னு தெரியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களுடைய சோல் ஜேர்னி என்ன பார்க்கலாம் இன்னைக்கு. ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கணும். ஐ cannot always expect truth from others, but I can expect it from myself. I feel yes, you should be very honesty, right? So don't expect truth from others. Okay, I can expect it from myself. I feel you are expecting everyone, you are expecting others to be very honest, right? But you need to avoid it. You try to accept the others as they are. You try to be honest. Okay, or you try to be a honesty. Okay, fine. ஸோ நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் யோசிக்கணும், முயற்சி எடுக்கணும். மற்றவங்கள்ட்ட அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ரைட்? You should know what is right and what is wrong. Once you follow the right things, there will be a sudden change in your life and finally you will be happy. Okay? Yes, தமிழில் சொன்னது தான் இங்கிலீஷில் சொன்னேன். Fine. Anything else? Health. So you need to maintain your health condition, right? I will honor the physical vessel that enshrines my soul. ஸோ நீங்கள் ஹெல்த்து கவனிக்காமல் இருக்கிறீங்க, சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், நேர்மை உண்மை வேணும் 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 அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு நோக்கி வரும். ஹெல்த்தை கவனிங்க. அது வரைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அப்போ தானே ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ யூ ஷுட் மெயின்டைன் யுவர் ஹெல்த், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, ஒன் மோர் ப்ளீஸ். Judgment. I understand that everyone has their own unique path and challenges. ஸோ இவங்க மாறணும் அவங்க மாறணும் அப்படின்னு நினைக்காம acceptance. So try to accept others as they are, right? I'm learning to accept the things that I cannot change. உங்களால் மாற்ற முடியாத விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டாம். ஃபைன்,
ரைட். அண்ட் இது எல்லாமே வருதுன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, அதுவரை நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களுக்கு நடக்குது. ஃபைன். ஸோ இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நம்ம வரவே வேண்டாம். ரைட். குயின் ஆஃப் கப்ஸ் பார்த்தோம். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆகாமல், இமோஷ்னலாக ரொம்பவும் அட்டாச்சும் ஆக வேண்டாம். அட்டாச் ஆகிற ஒரு நிலையை தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. ஓகேவா? சரியானது செய்யுங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை கவனிங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களையும் நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் குழம்பிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு முடிவு வரப்போகுது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நியூ பிகினிங்காக ஒரு ஹாப்பினஸ் வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது. ஓகே, ஓகே, ஃபைன். I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Like, share, subscribe பண்ணிக்கோங்க. Take care. Bye bye.